ம். ஹாய் எவ்ரிவன். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்கியூஎல் கன்ஸ்ட்ரெயின்ஸை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இந்த எஸ்கியூஎல் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன? கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல் என்ஃபோர்ஸர்னு சொல்லுவாங்க. ஏன் அதை ரூல் என்ஃபோர்ஸர்னு சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சில சினாரிஸ்லாம் இருக்கும். டேட்டாவை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை வேலிடேட் பண்ணிட்டு உள்ள ஏத்துனா எப்படி? சம்டைம்ஸ் வந்து நம்ம வேலிடேஷன் எழுதுவோம். சரிங்களா? பட் ஆனா, ஏன் அதை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த வேலிடேஷன் பண்ணிட்டா என்ன? அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். ஏன்னா அங்க பண்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரைன்ஸ் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பிரைமரி கீ, அப்புறம் ஸோ பிரைமரி கீக்கு அப்புறம் ஃபாரின் கீ, நாட் நல்லு, யூனிக் கீ, அப்புறம் செக்கு, டிஃபால்ட்டு. செக்கிங் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கீஸ் தான் இருக்குது. இதுக்கு மேல கீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு கன்ஸ்டன்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேபிள்ல நீங்க இவ்வளவு அத்தனையுமே நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்பெசிபிக் காலம்ஸ்க்கும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் டேட்டாஸே உள்ள வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரைமரிக்குன்னு ஒரு கான்செப்ட்ல உள்ள பண்றீங்க அப்படின்னா இதோட மெயின் ஒர்க் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த காலம்ஸ்ல, அதாவது அந்த பிரைமரி கீ டிக்ளேர் பண்ணிருப்பீங்கல்ல, ஓகே டிக்ளேர் பண்ணது எப்படின்னு காட்டுறேன். கிரியேட் டேபிள்னு போட்டு எம்பின்னு போடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சும்மா சிம்பிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இதுல எம்ப்ளாயி ஐடி இன்டிஜர்னு கொடுக்குறோம். எம்பி நேம். சரி கைஸ். ஸோ யாருக்கு யார் இந்த மாதிரி கொடுத்துட்டு இது ஒரு 100ன்னு கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ ஏஜ்னு வச்சுக்கிடுவோம். ஏஜ் என்ன பண்ணுவோம், இன்டிஜர்னு வச்சுக்குவோம். வேற என்ன, ஸ்டேட்டஸ் எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணுவோம்னா கேரக்டர் ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம். இதை வந்து ஓகே எப்படி இருக்கட்டும், போதும் இவ்வளவு காணும் போதும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எம்ப்ளாயி ஐடிங்கிறது வந்து நம்ம பிரைமரி கீயை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ பிரைமரி கீ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி ஐடியில் நல் வேல்யூ ஸ்டோரே ஆகாது. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான வேல்யூவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பிரைமரி கீக்குள்ள என்ன இருக்கும், இந்த ரெண்டு தான் எப்போதுமே நடக்கும் பிரைமரி கீன்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா. நெக்ஸ்ட் எம்ப்ளாயி நேம் வச்சுருக்கீங்க, இது வந்து நாட் நல்லுன்னு செட் பண்ணிக்கலாம். இது செட் பண்ணீங்க என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி நேமை நீங்க கம்பல்சரியா கொடுத்தே ஆகணும். இல்லை அப்படின்னா அங்கே எரர் த்ரோ பண்ணும். ஸோ இது வந்து நீங்க எம்டியாவும் கொடுக்க முடியாது, நல்லாவும் அலோவ் பண்ணாது. கம்பல்சரி you need to give a name for this column. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஸோ இப்போ என்ன பார்த்துட்டோம், பிரைமரி கீயை பார்த்துட்டோம், நாட் நில்லுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயினை பார்த்துட்டோம். அடுத்து என்ன இருக்குது, யூனிக். ஸோ ஏஜுக்கு நம்ம யூனிக்னு போட முடியாது, வேற என்ன யூனிக்காக போடலாம்? ஓகே லெட் மீ திங்க் அபவுட் இட். ஓகே, அப்புறம் ஏஜுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா செக் கன்ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை போட்டு ஏஜ் எப்போதுமே என்ன ஆகணும் அப்படின்னா அபவ் 21க்கு மேலே தான் இருக்கணும். ஏன்னா ஒரு எம்ப்ளாயா உள்ள வர்றவங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பெனி மாறுபடலாம், இல்லை கண்ட்ரி மாறுபடலாம். ஸோ இந்த கண்டிஷன் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஏஜ் கால்குலேஷன் முடிஞ்சு அந்த ஏஜை நீங்க உள்ள இன்செர்ட் பண்ணும்போது இது வந்து அபவ் 21 இருந்தா மட்டும்தான் இதை அக்செப்டே பண்ணவும், இல்லை அப்படின்னா அந்த டேட்டாவே இன்செர்ட் பண்ணாது, எரர் த்ரோ பண்ணும். சரிங்களா? லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ். சப்போஸ் இது நீங்க வந்து பிளாங்கா விட்டு போகலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்து டிஃபால்ட் வந்து ஒய்ன்னு கொடுத்துட்டு போயிடலாம். சாரி, டிஃபால்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த ஸ்டேட்டஸை நீங்க வந்து ஒண்ணுமே கொடுக்கலனா கூட இது என்னத்துக்கு கூட டிஃபால்ட் ஒய்யா நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் இது என்ன பண்ணணும், ஒய்ங்கிற காலம் செட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ யூனிக் ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம திங்க் பண்ணணும். என்ன திங்க் பண்ணலாம்? ஓகே, இப்போ
ஓகே. அடிஷனல் ஒரு காலம் எடுத்தோம் இமெயில் சொல்லிட்டு. இமெயில் ஆர் மொபைல் நம்பர். ஓகேவா? ஸோ இமெயில் வந்து வேர்கேர்ல இருக்கும். இது ஒரு 200ன்னு வச்சுக்கிடுவோம். இது வந்து யூனிக்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எப்போதுமே யூனிக்கா இருக்கும். இது 1 ஒரு டைம் 1 நல் அலவுடு. சரிங்களா? ஆல் த வேல்யூஸ் மஸ்ட் பி யூனிக். ஸோ இத நீங்க இது பண்ணலாம். ஸோ அப்ப எத்தன கன்ஸ்ட்ரெயின்ஸ முடிச்சிருக்கோம் நம்ம? 1, 2, 3, 4, 5 கன்ஸ்ட்ரெயின் முடிச்சிட்டோம். ஸோ பிரைமரி கீ. ஸோ இந்த ஃபாரின் கீ மட்டும் நம்ம யூஸ் பண்ணல. நாட் நல், யூனிக் யூஸ் பண்ணியாச்சு, செக் யூஸ் பண்ணியாச்சு, டிஃபால்ட் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ டிஃபால்ட்டோட வேலை என்ன? நம்ம ஏதாவது வேல்யூ கொடுக்க மாட்டோம்னா நம்ம டிஃபால்ட்டா கொடுத்துருக்க வேல்யூ தூக்கிட்டு போயிரும். டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒய்ங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்ணிக்கிடும். செக் அப்படிங்கிறது என்னன்னா, இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வேலிடேஷனை இது ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த டேட்டா ரெக்கார்டு இன்சர்ட் ஆகும். இப்போ என்ன பார்த்தோம்? யூனிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். யூனிக் வந்து என்ன பண்ணும்னா, அந்த வேல்யூ அந்த ஒரு யூசர்ஸ்க்குள்ளதான் மட்டும்தான் யூனிக்கா இருக்கும். பட் ஆனா இது ஒரே ஒரு டே நல்லா அலோவ் பண்ணும். சரிங்களா? அப்புறம் நாட் நல்னா என்னன்னு பார்த்தோம். நாட் நல் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த காலம் வந்து நீங்க எம்டியாவோ, அதாவது நல் அலோவ் நல் பண்ணாது. நீங்க எம்டி ஸ்ட்ரிங்க கூட கொடுத்துக்கலாம். எம்டி ஸ்ட்ரிங் வேற ஏதாவது லெட்டர்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம், நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். பட் நல் மட்டும் அங்க அலோவ் பண்ணாது. இப்ப ரிமைனிங் ஒண்ணு இருக்குது, இந்த ஃபாரின் கீ. இதுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு டேபிளையும் இன்னொரு டேபிளையும் கனெக்ட் பண்ண ஒரு பிரிட்ஜா இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷன் இது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சடனா ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் போட ட்ரை பண்றீங்க. அதுக்கு முதல்ல சப்ளையர் யாரு, கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி உங்க சிஸ்டம்ல எக்ஸிஸ்டிங்கா இருந்தா தான் அந்த சப்ளையர் லிஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். யார்கிட்ட வந்து ஐட்டத்தை வாங்குறீங்க, யாருக்கு நீங்க விக்கிறீங்க அப்படிங்கிறது முதல்லாமே எல்லாமே அங்க வரும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் ஆல்ரெடி ஒரு டேபிள்ல இருந்தா தான் அங்க இன்சர்ட் ஆகும். அந்த டேபிள்ல இல்ல அப்படின்னா இன்சர்ட்டே ஆகாது. சரிங்களா? இப்போ இது டைமென்ஷன் டேபிள். சரிங்களா? இப்போ இத வந்து ஒரு ஃபேக்ட் டேபிள்ல இத வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி வந்து இன்னொரு காலத்துக்கு ரெஃபரன்ஸ் நம்ம பண்ணணும். இத எப்படி நம்ம ரெஃபரன்ஸ் பண்றது? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு காலத்துல உள்ள பிரைமரி கீய வந்து இன்னொரு காலத்துல வந்து நம்ம அத வந்து யூஸ் பண்றது தான் இந்த ஃபாரின் கீயோட மெயின் ஒர்க். ஸோ இப்போ நம்ம எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். எம்ப்ளாயை பேஸ் பண்ணி வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஓகே, ஒரு அட்டெண்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் டேபிள் ஏஎம்பி அட்டெண்டன்ஸ்னு ஒன்று வச்சுக்கிடுவோம். சரிங்களா? இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்டெண்டன்ஸ் ஐடி ஒன்று கிரியேட் பண்றோம். அதை பிரைமரி கீயை வச்சு ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு செட் பண்ணி விட்டுருவோம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பிரிச்சு விடுவோம். முன்னாடி வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எம்ப்ளாயி ஐடியை யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபாரின் கீயை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபாரின் ஃபாரின் கீ அப்படின்னு போட்டு இஎம்பி ஐடி அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு இதை ரெஃபரன்ஸ் எந்த டேபிள் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து என்னது? இஎம்பி டேபிள் தானே, மேலே அங்கே தான் இப்படி தானே கொடுத்துருக்கோம். ஆமாம், இஎம்பி டேபிளில் அது என்ன ஐடி அப்படிங்கிறத நோட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்க உள்ள எம்ப்ளாயி ஐடி வந்து நீங்க ஏதாவது ஒரு எம்ப்ளாயி ஐடி இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த எம்ப்ளாயி ஐடி கம்பல்சரியா வந்து இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருந்தே ஆகணும். இல்ல அப்படின்னா அந்த ஃபேக்ட் டேபிள் இந்த எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ் டேபிள் அப்படிங்கிறது அக்செப்டே பண்ணிக்காது. சரிங்களா? ஸோ அதுதான் ஃபாரின் கீ வந்து எப்படின்னா, இந்த ஃபாரின் கீ எப்படின்னா ஒரு டேபிள் இன்னொரு டேபிளும் கனெக்ட் பண்ண ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இது ஃபியூச்சர் லெசன்ஸ்ல வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? கன்ஸ்டியூன்ஸ் லெசன் இன்னைக்கு ஓவர். நாளைக்கு இன்னொரு புது லெசனோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.